மறுநாள் வந்து என் பெரியப்பாவோட பேத்திக்கு சடங்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நான் அத்தை முறை, அதாவது தம்பியோட பொண்ணுன்றதுனால அத்தை முறைக்கு ஒரு பட்டு சாரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பட்டு எடுக்கிறதுக்கு தான் நான் சென்னை சில்க் வந்திருந்தேன். அப்போ அவளுக்கு ஒன்று எடுத்துட்டு எனக்கும் ஒன்று எடுத்துட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்போ பார்த்தா இந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஒரு பிரியாணி ஹோட்டல் இருந்துச்சு. அதாவது ரோட் சைடு சிக்கன் பிரியாணி தான். அது வந்து இன்ஸ்டால பார்த்துட்டு நவீன் வந்து அது நல்லாயிருக்கும்னு ரிவ்யூ நல்லா போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக இவங்க அப்பாவும் நவீனும் போயிருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு நர்சரி இருந்துச்சு. நெறைய ரோஜா பூலாம் அழகழகா சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருந்தேன். வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இல்ல அந்த பிளான்ட்ஸ்லாம். அத பார்த்துட்டு சரி அவங்க வரதுக்குள்ளயும் டக்குன்னு ஒரு 2 ரோஜா தொட்டி எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப வந்து ஆர்த்திக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து லைட் பிங்க் கலர்ல நான் வந்து மாடியில இருக்கும்போது அது வச்சிருந்தேன். அப்போ வந்து நெறைய அது பூத்துட்டே இருக்கும். நல்லா பெருசா பூக்கும். அதுக்கு வந்து நான் பெருசா உரம்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். நல்லா அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த உளுந்து களைஞ்ச தண்ணியெல்லாம் அடிக்கடி ஊத்துவேன். அது வந்து சூப்பரா பூக்கும். அந்த ஞாபகத்துல அதே கலர்ல பூ பார்த்தேன்றதுனால, அவளுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணுமா சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருக்கு தான் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லி எனக்கு வந்து வெஜ்ஜு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி மொத நாள் அவிச்சிருந்த நைட்டு அவிச்சிருந்த பருப்புல கொஞ்சம் நெறைய ஆயிட்டு அப்படின்றதுனால, அத வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அது வந்து ஞாபகம் வந்துச்சு. அத வந்து நான் தாளிச்சு நான் வீட்ல போய் அத வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கொஞ்சமா ரைஸ் வந்து குக்கர்ல போட்டுட்டு அவசரத்துக்காக அந்த பருப்பையும் அப்படியே தாளிச்சுட்டு 2 முட்டைய வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். மிளகும், உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அதுவே நல்ல கம்ஃபர்ட் ஃபுட்டா இருந்துச்சு அன்னைக்கு.